இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும், இன்னைக்கு ஒரு சில கட்சியில நீங்க சேர்ந்துடலாம். ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க, அடையாள அட்டை கிடைச்சிடும். மிஸ்டு கால் விட்டா போதும், நீங்க சில கட்சிகள்ல சேர்ந்து உறுப்பினர் ஆயிட முடியும். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சேர்ந்தா போதுங்க, உங்களுக்கு மறாத நாளே உறுப்பினர் அட்டை வந்துடும். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, எந்த மாவட்டம், அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இப்படியெல்லாம் கூட இயக்கங்கள் இயங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில படிவங்கள் கொடுக்கப்பட்டு, அந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு, படிவங்கள் பெறப்பட்டு, ஒவ்வொரு ஒன்றிய கழகங்கள் தோறும், மாவட்ட கழகங்கள் தோறும் அது மறுபரிசீலனை செய்யப்பட்டு, தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு, அன்பகத்தில் இருந்து அழைத்து பேசி, மாற்று நிர்வாகிகளை எல்லாம் தேர்வு செய்து, அவர்களினுடைய கொள்கை என்ன, அவர்கள் இயக்கத்திற்காக ஆற்றிய பங்களிப்பு என்ன, பங்கெடுத்த போராட்டங்கள் என்ன, சிறை சென்ற வரலாறு என்ன என்கிற எல்லாவற்றையும் கேட்டு புரிந்து கொண்டு, அதற்கு பிறகாக ஒரு நிர்வாகிகளை நியமனம் செய்து, கிட்டத்தட்ட 91 தொகுதிகளுக்கு ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு இளைஞரணி நிர்வாகி என்ற விதத்தில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை நியமனம் செய்த இந்திய அரசியல் வரலாற்றின் ஒரே அரசியல் பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி என்கிற ஒரு சாதனையை மாண்புமிகு துணை முதல்வர் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார். வெறும் அறிவிப்பு செய்தியா விடாம அந்த இயக்கத்தினுடைய கொள்கை ஏடான முரசொலியில ஒவ்வொரு தொண்டனும் அதை வாசிப்பான், படிப்பான். என்னைக்கு தலைவர் நம்ம பேரை அவர் உச்சரிப்பார் என்ற இயக்கத்தோடு இருக்கும் போது ஒவ்வொரு நிர்வாகிகளின் பெயரையும் ஒவ்வொரு பாகத்திற்கும் யார் இளைஞரணி அமைப்பாளர்கள் என்பதை 91 தொகுதிகளுக்கும் கடந்த 3 மாதங்களாக அறிவிப்பு செய்து அப்படியே விடல. என்ன உணர்வாக நான் உன்னை அழைத்தேனோ, எந்த உணர்வோடு நீ என்னோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தாயோ, அந்த உணர்வுகளை ஒன்று கூடி மகிழ்வோம் வா என்று 91 தொகுதிகளை சார்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் 1.5 லட்சம் பேர் ஒன்று கூடி சங்கமிக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழாவை திருவண்ணாமலையில் கூட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி. அறிவு திருவிழாவில் அறிவை பெருகுவதற்கு திரண்டு வந்த இளைஞர் கூட்டமே இது நம் உணர்வு திருவிழா, நம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற திருவிழா. உணர்வை பகிர்ந்து கொள்ள திரண்டு வாருங்கள் திருவண்ணாமலைக்கு.